ஹாய், வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, பிரியாணி செய்கிற பாத்திரம். அதில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஆல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அந்த அன்னாசி பூ, அந்த மாதிரி கடல் பாசி, அந்த மாதிரி என்னென்ன ஸ்பைசஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா நீட்டாக ஒரு 3 ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வந்து குக் பண்ணிக்கணும். நல்லா வந்து இந்த பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரத்துக்கு வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி ரொம்ப ஆட் பண்ணால் வந்து தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் தக்காளி வந்து கொஞ்சமாக ஒரு 2 தக்காளி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து நல்லா குக் பண்ணிட்டு மஷ்ரூமையும் நல்லா போட்டு அது கூட நல்லா குக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா, அப்புறம் உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறணும். மஷ்ரூம் வந்து நல்லா வெந்து அங்கே பாருங்கள் அந்த மாதிரி தண்ணி விடும். அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து லெமன் ஜூஸ் எப்போவுமே வந்து ஒரு பாட்டில் எடுத்து வச்சுருவேன். ஸோ அதனால் அது ஒரு கொஞ்சமாக வந்து சேர்த்துட்டு ஒரு தயிர் ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த தயிர் அந்த மசாலா எல்லாம் வந்து பச்சை வாசம் போகணும். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசி வந்து இதுக்கு இடையில நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அரிசி வந்து எடுத்து ஊற வச்சிடணும் தண்ணியில். நான் வந்து இன்றைக்கி ஜீரக சம்பா அரிசி எடுக்கிறனால ஒரு 1க்கு 1.5 அளவு தான். ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நான் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன்னா அதுக்கு வந்து 4.5 டம்ளர் தண்ணி அந்த மாதிரி கணக்கு. சரின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அளந்து தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து தண்ணி வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துடணும். இந்த மாதிரி நல்லா வந்து தண்ணி வந்து வற்றி அரிசி வந்து ஒரு 3/4 பதம் ஒரு 70% வந்து வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து அதுக்கு வந்து ஒரு மேலாப்பில் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆகிடணும். இந்த டைமில் நெய் சேர்த்துட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து மேலே வந்து மல்லித்தழையை போட்டுட்டு நல்லா தம் போட்டுருங்க. மல்லித்தழையை போட்டுட்டு தம் போட்டிங்கன்னா நல்லா வந்து தம்லேயே இருக்கணும். சிம்லேயே வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து தம்லேயே வச்சுருந்திங்கன்னா வந்து பிரியாணி வந்து சூப்பராக உதிரியாக ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நாளைக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.